சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இதை வாரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பரவாயில்ல, பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாபம், வருமானம், சம்பாத்தியம், ஏர்னிங் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறதுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்க வழியாக வருமானங்கள் சுமார். பெருசாக நீங்கள் யூக வணிகங்களில் செலவு பண்ணுறது வேண்டாம், அடக்கி வாசிங்க. எல்லாம் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எல்லாமே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரம் வேலை வாய்ப்புகளில் கவனம் செலுத்துங்க. வேலையில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் அதிகமாக இருக்குது, பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் பொறுமை, நிதானமாக இருங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, உங்களுடைய கொலீக்ஸ் சொல்கிறத கேட்டு நடங்க. இல்லைன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க.